பேர் நம்ம கருத்துல இப்ப இவங்க தான் சேம் பண்ண போவாங்க, இவங்க தான் வின் சொல்லுவாங்க. அஜித் அம்மா சொல்லியிருந்தாரு, அப்படி என்னங்க இந்த டீம் இல்லைங்க கடப்பாறைன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டீம் நம்ம பார்க்குறோம். செகண்ட் ரவுண்ட்ல நெல்லை ராக்கர்ஸ் வட்டம் போட்டு ஒரே யூனிஃபார்மா நெல்லை ராக்கர்ஸ். என்னன்னா எனக்கு என்னதுக்கு எனக்கு வர சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முட்டையில் படவில்லை. வேகமா கட்டுற ரெண்டு சப்ப போறாரு, குயிக்கர் கீப்பர் இருந்தது. வெல் பால் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் மிடில் பேட்டில் படல. இன்னைக்கு அதுவும் பவர் பிளே செம்ம விரைவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நெல்லை ராக்கர்ஸ் கேப்டன் ஃபசில். வெரி வெல் யாக்கர் போல் அங்க நல்ல ஒரு பிளே. அதனால எங்க டீமோட மேனேஜர் இன்னைக்கு எல்லா விதத்திலும் சாப்பிட கொடுத்தாரு. சொல்லுங்க. அப்புறம் கேட்டுச்சு சரியா தனசேகர், நன்றி. நல்லது நோபா என்று கூறாங்க. நோபா கர்த்தீஸ் அடிக்கப்பட்டு தமிழ் அவர்கள் சேகரித்து அனுப்புவதற்குள் மீண்டும் தமிழ் இன்னும் தெரியல. அம்சத் பாய் கூட நீங்க போய்ட்டு இருக்காரு. ஷாட் அகைன் அங்கே விடியா வெங்கட். அது வந்து இலவச பந்து, அதனால விக்கெட் கொடுக்க மாட்டோம். இலவச பந்து போடா அவுட். அவுட் நினைக்கிறேன். கரெக்டா அம்பைஸ் இந்த இவர் தாங்க சாண்டி. நானே கேட்பு பிரச்சனை முடிச்சுட்டு பவுலர் நேம் பிளீஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டோம் சேகர் முண்டாரி. திருப்புறாங்க பந்த எங்கேயோ குத்தி இடம் திருப்பணும். இந்த வேற மாதிரி பிளேயர் உண்மையிலே வெரி இப்போ இந்தியாவிலே ஃபேமஸான பிளேயர்னு சொல்றாங்க. இப்போ ஜெகாத் தம்பி சொன்னாரு. வெரி வெல் பால் விட்டுரும் தாங்க கரெக்டா இடத்துல ஓட்டுக்கு கேப்பட்ட போல் பண்ணுங்க. விக்கெட்ல 1 ரவுண்ட்ஸ் அங்க வந்துட்டாங்க. ரோபோ விக்கெட். அப்பா பவரான் த்ரோங்க. கேப்டன் ரெஃபர் பண்ணி பாப்பாங்க. வெல் ஷாட், குட் ஷாட் மேன். நாங்களும் சளைத்தவர்கள். நபி 4 பங்கல பிடிச்சு கொடுப்பா. நீ என்ன 4 பங்கல பிடிச்சு கொடுத்துட்டு இருக்க? ரிமைனிங் 1 செகண்ட். வெல் பிளே நெல்லை ராக்கர்ஸ், வெல் பிளே. செமையா இருக்கு. 4 அடிச்சா டிஃபென்ஸ் அடிக்கணும். கரெக்டா மைண்ட் செட் பண்றீங்க. நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு நீங்க உங்கள்ட்ட. நம்ம அதையும் சொல்லிட்டாங்க. போன வருஷம் இளைஞர்கள் சொன்னீங்க, அதுக்கு முதல் இளைஞர்கள் சொன்னீங்க, அதுக்கு முதல் இளைஞர்கள் சொன்னீங்க. இவருக்கு எப்பத்தே வயசாகணும்னு கேட்கிறாங்க. பிரச்சனை உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஷாட், வெரி வெல் ஷாட். அந்த அந்த நம்ம ரோபோ அங்கே ஒருத்தீங்க தம்பி நீலமணி. டீம் வேற செட்டா இருக்கீங்க நீங்க. அம்ஜத் கான் உங்க பார்ட்னர். வெரி வெல் பவுலிங் பிரசன்னா, வெரி வெல் பவுலிங், வெரி வெல் பவுலிங். அங்கே மாதிரி கார் ஷாட். 2 பேரும் இணைந்து வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 ஒருத்தருக்கு டிராஃபி வாங்கணும். அது எல்லாமே அவர் தான் பண்ணாரு. இடம் வெரி வெல் பிளே. ஆனால் நைஸ்ல இருங்க கேம். நெல்லை ராக்கர்ஸ் ஆனால் பேட்டை தான் வேணா, வேற என்ன பேட்டுன்னு சொல்லுங்க, மாற்றிக்கலாம். பிரச்சனை பேட்டை தர்றோம். இப்போ பேட்டை கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்க. ஷாட் அகைன். நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு களப்பணி சேகரிக்கப்பட்டு ஒரு ஓட்டை மட்டும் பெறுகின்றனர். வாவ், லெக் ஸ்பின்னர், லெக் ஸ்பின் வேரியேஷன் ஷாண்டி. வெரி வெல் பவுலர், வெரி வெல் பவுலர், லெக் ஸ்பின் வேரியேஷன். வெரி வெல், வெரி வெல், வெரி வெல். வெல் கட்டிங், வெல் கட்டிங், வெல் கட்டர். சூப்பர் சூப்பர். எங்க டீம் மெயின்ல சொல்லிட்டேன் ப்ரோ. கமாண்டரி பேசுறது மறந்துட்டேன். கோச்சுக்கு இங்க பாய். இப்போ ஆஃப் கட் வேரியேஷன். வெரி வெல், வெரி வெல் பிளே.
batsman, you know. Over. ஷாட் லெக் திசையில் மடைக்கு அடிக்கப்பட்ட ஓட்டங்கள் என்னவென்று பொறுத்திருந்து பார்க்க. சூப்பர்மேன் ஷாட் கரெக்டா தவறான பந்து கரெக்டா அடிக்கிறீங்க. கனெக்ட் பண்றீங்க. எவ்வளோ மைண்ட் செட்ல ஆடுறீங்க நெல்லை ராக்கர்ஸ். எவ்வளோ பண்ணலான்றீங்க. கண்டிப்பா கடைசியில் ஒரு 80 ரன் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க we will play 1-2 runs and 4 chances and 2 runs to water caught to 2 runs. Very well, true. Super. Very well, cut very sandy. ஓடி எடுக்க ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். அவங்க ஸ்லோ நீலமணி. வெரி வெல் த்ரோ. ஷாட். நான் அப்பவே சொல்லி கொடுத்தேன். இப்பதான் கட்சி கொடுத்துட்டீங்க. எல்லா பக்கம் அடிக்காது. நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட முதல் 6 4 4 ஆனா பேட்ஸ்மேன் நேம் போட்டு சொல்லுங்க. நீ போட்டு சொல்லுங்க. ஐயோ செம எய்மிங் பிளேயர் மெகதி. செம எய்மிங். நல்ல ஷாட் உண்மையாவே காத்துல இறங்க நல்ல கேட்ச். வாட் அ கேட்ச் மேன். புருஷோத்தமன் அப்படியே பூஞ்சிட்டு இருந்தீங்க. சிவா மாதிரி இருக்கீங்க. சாரி பூஞ்சிட்டு நேர் திசையில் மடக்கி அடிக்கப்பட்டு 4 கடக்குமா என்ற பார்த்த பொழுது 1 பவுன்ஸ் முறையிலே 4 கடந்துள்ளது. ரன் வீதத்தில் அவர் ரிஷவான ரெடி ஆயிட்டார் நினைக்கிறேன். மெகதி தானே இப்போ சைக்கிள் வர்ற மெகதி. அவர் மறக்க முடியாதுன்னா ஒரு ஷாட் வெரி வெல் ஷாட். அங்க 1 பவுன்ஸ் மவுண்டன் பார்க்கும்போது பிரசன் அங்க வந்து அவன்கிட்ட 1 பவுன்ஸ் இங்கே போடுது. அவன் 7 அடி கை 3 அடி மொத்தம் 10 அடி. எப்படி பந்து 10 அடி ஜம்ப் ஆகுமா? ஆகாது. ஷாட் மீண்டும் அங்கே தூக்கி அடிக்கப்பட்ட வெங்கட் ஒரு விரட்டி பிடி நல்ல விடப்பட. மெகதி ஆனா மிடில் பேட்ல செம்மையா பேக்கப் பண்றாரு. இவர் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிடில் பேட் நல்லா பண்றாரு. அரத்திஸ் நீலமணி சேருக்கு நான் சொன்ன கொஞ்சம் மீன்ஸ் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் மெகதி. ஐயோ நல்ல செம்மையான போனீங்க. மேகன் பந்து போடுற மாதிரி தெரியல. சரி போட்டுருக்கீங்க. நான் சொன்ன அவரை வந்து மிடில் பேட்லாம் போட்டு அவரெல்லாம் டாட் போட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களால டாட் போட்ஸு போடவே முடியல. அவங்களால கண்டிப்பா மெகதி நான் பார்த்து டாட் போட்ஸே கிடையாது. ஓப்பன் பண்றாங்க என்னன்னு தெரியல. பேட்ல தொடர்ந்து சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. சாண்டி வருவாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க. நீங்க மேன்மே தவறு பண்றீங்க. நல்ல ராக்கர்ஸ் ஒரே தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐயோ மெகதி நான் சொன்னேன். நீ பேட்ல படுவார் மிடில் பேட்ல படுது. அவருக்கு முறையான சான்ஸ் கொடுக்க. இதுதான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். இதுதான் ஒரு மைனஸ் ஆயிருந்தாலும் இப்பதான் ஸ்ட்ரைக் வராது பாருங்க. ஸ்லாங்கர் பேட் ஆடுறீங்க ப்ரோ. ஐயோ சரியா படலை பட்டுதான் கண்டிப்பா நாள் உங்க ட்ரை செம்ம எங்க ட்ரை ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. 63 63 இப்போ என்ன பண்ணலாம் 63 ஆயிடுச்சு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் அதிகமாக இருக்கு டீம்ல. அது வேகம்
கிளாசிக்கல் பிளே. சாகர் மண்டோரி கிளாசிக்கல் பிளே. வெரி வெல் பவுலர், நெக்ஸ்ட் ஸ்பின் வேரியேஷன் பவுலர். நான் சொல்ல மாட்டேன், உங்க பிக் சொல்ல மாட்டேங்க. First ball is minus ball is a boundary. Other go to boundary. Crash to line. So boundary is man. Boundary. கவர் திசையிலே நேராக அடிக்கப்பட்ட பந்து 6 கடந்தது என்று நினைக்கின்றேன். 6 நடுவர்கள் கையிரண்டு ஊனமா 6 முன்னாடி கூடிய கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே தமிழ் ஆட்டம் இலக்க செய்வார்கள் பார்க்கும்போது அங்கே பிடி ஒரு 4 ஒரு 6 ஒரு 1 ஒரு அவுட் 4 பால் 11 ரன் ஒரு விக்கெட். கரெக்ட். வெல் பிளே ஸ்ட்ரோக். நைஸ்லி ஸ்ட்ரோக். கிரிக்கெட்டர் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு மெயின் கிரிக்கெட்டர் முதல் பால் வந்து மிடில் பால்ல பேட் பண்ணி ஸ்ட்ரோக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். வெல் பிளே டீம் வெல் பவுலர் வெல் பவுலிங். நல்ல இடத்துல பால் கரெக்டா போடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நல்ல ராகஸ் சரியான. ஆஹா 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 அந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார். ஃபைட்டிங் இங்க மேட்ச் செகண்ட் செம ஃபைட்டிங். வெரி வெல் பவுலிங் வெரி வெல் ஃபீல்டிங். நல்ல எஃபெக்ட் போடுங்க. வெள்ளை ராகஸ் மறுபடி பின்னாடி தட்டிட்டு இருக்காரு. ஒரு ரன் ரொம்ப சென்சிபிளா ஆடுறாரு. அவர் நம்ம தான் யாரு கேட்டீங்கன்னா சாகர் மண்டோரி ரொம்ப சென்சிபிளா ஆடுறாரு. வெரி வெல் பிளே. ஸ்டே சொல்லிட்டாங்க என்ன போந்தர்ல த்ரோ பண்ண அங்கே ரன் அவுட் முறையில் அம்சத் கானும் ஆட்டம் இலக்க ஆட்டத்தின் போக்கை மாற்றிக் கொண்டிருக்கின்றனர். நெல்லை ராக்கர்ஸ் ஆட்டத்தின் போக்கு மாற்ற நல்ல வெரி வெல் பிளே. அங்கே ரன் அவுட் சான்ஸ் நல்ல ஒரு முயற்சி. ரன் அவுட் அடிச்சா ரன் அவுட் அடிக்க முடியல. பின்னாடி வந்துட்டாரு. வெங்கட்லாம் ஓடி முடிச்சுட்டாப்ல. அவர் மதராச்சு. ஷாட் கிளாசிக்கல் மொமெண்ட். எங்கேயோ விழுந்த பந்தை எங்கேயோ அடிக்க அவர் தடுக்க நல்ல ஃபீல்டிங்கா பவுண்டரி ரோப் கிராஸ் பண்ணி சாட்டி ரோப்ல வருதுங்க பந்தை ஓரமாவே அதுட்டு இருக்குங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட் அங்க நல்ல ராக்கர்ஸ் ஃபைட் பண்றாங்க. 20 பார்க்கலாம் ட்ரை பண்றாரான்னு பார்க்கும்போது ட்ரை பண்ணாரு பிடிச்சிட்டாரு. 4வது விக்கெட் காலியாகிடுச்சு. வெளியில போயிட்டாரு. சாண்டி வருவாருன்னு பார்க்கும்போது சாண்டி ஆரஞ்சு கேப்பை போட்டு அங்கேயே இருக்காரு. அவர் வரல. பக்கத்துல வரும் அனுப்பிவிட்டாரு. ஆட்டம் இழக்கிறாங்க. சாகர் மண்டோரி ஆட்டம் இழக்கிறார். சாகர் மண்டோரி ஆட்டத்தின் போக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் மாற்றம் இப்பதான் பிரதர் சொன்னேன் 33 சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஷாட் வெரி வெல் ஷாட் இஸ் மேன் நைஸ்லி மேன். 6 ஓட்டங்கள் வேற மாதிரி ஷாட்டுங்க. நான் ஒரு எதிர்பார்க்கல. ஒரு பேர் சார் ஷாட் செம்ம கிளாஸ் கிடைச்சு போ. அவர் யூடியூப்ல அப்படியே அன்னைக்கு போய் கையை விட்டா கண்ணடி இருக்கா நீ கண்ணடிக்குமா விட்டா வெரி வெல் பிளே. ஒன்னு அங்க 2 கூப்பிடுறாரு. பவுலரே போயிட்டாருங்க. கேட்டியாட மேல தாண்டி என்ன ஹிட்டிங். திருநெல்வேலி அணி கரெக்டா ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு இப்ப தேவை. எதிர ஒண்ணு அடிச்சுக்கலாம். அந்த மெயின் செட் தாங்க நீலமணி. புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீலமணி சான்ஸ் மிஸ் மேட்ச் மிஸ் பிரதர். ஒரே மாவட்டத்தில் இருந்தீங்க நெல்லை ராக்கர்ஸ் அணியினர். அப்படியே எப்படி சொல்றீங்க செம்ம ஃபயருங்க. நம்ம கேட்டுக்கிறீங்க உண்மையாவே உங்களை நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். வெரி வெல் பிளே கரெக்டா கான்பிடன்ட் ஆரம்பிச்சாரு. அப்புறம் நம்ம பாலு
கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கும்போது பிடிச்சு வரணும் பார்க்கும் இங்க பிடிச்சு ஐயோ ஜஸ்ட் மிஸ்ங்க கையில பிடிச்சிட்டு விட்டுட்டாருங்க பந்த ரியலாவே ரிஸ்கி அந்த கேட்ச் பிடிச்சா கண்டிப்பா சிறப்பு இங்க பெஸ்ட் கேட்சுக்கெல்லாம் சிறப்பு இருக்கு ஐயோ ஐயோ செம பாலுங்க நல்ல ரிஸ்கியா தான் பண்றாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க அந்த சர்க்கிளை விட்டு தாண்ட விடல பாத்தீங்கன்னா மணியனே வாய் ஆட்ட வாய் கையில கேட்ச் ஆன் பாக்குறப்ப இங்க ஃபீல்டர் இருக்காரு பிடிச்சிட்டாருங்க 6வது விக்கெட் மிஸ் ஆறாங்க இங்க ஸ்டில்ல பாருங்க கோபுரம் வைக்கீங்களா வந்துட்டான கூப்பிடுங்க கோபுரம் போட்டோகிராபி தம்பி அன்பு தம்பி கோபுரம் போட்டோகிராபி அப்படி இருந்தாரு விக்கெட் வாங்க தம்பி ஸ்டாலின் bowler attack ஸ்டாலின் அப்படியே அந்த டி-ஷர்ட் மேன் வெல் பால் வா பா டாட் பாலுங்க என்னங்க இது தமிழ்நாட்டில் வந்த டைம் எல்லா டைமும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிய பெரிய பெரிய டீம் எல்லாத்தையுமே மிரட்டவங்க தமிழ்நாட்டில் பெரிய டீம் எல்லாம் உடச்சவங்க தான் டிஃபரன்ஸ் மீன்ஸ் இப்போ தாங்க ஆயிருக்கு டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்துக்க இப்போ தான் ஆயிருக்கு அங்கே ஒரு ரன்னுக்கு மேலே முடியல என்ன பண்ணுறது தெரியல இங்கே பேட்ஸ்மேன் குழப்பம் பவுலர்ஸ் குழப்பம் நல்ல பவுலிங் அட்டாக்குங்க அப்பா என்னன்னு உயிரை கொடுக்காருங்க பரவாயில்ல செம்ம ஃபைட்டிங் ஃபசில் ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் மாட்டுறீங்க ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பக்காவாக போயிட்டு இருக்கு மேட்ச் இப்போ அப்படியே விக்கெட் ஷோ பண்றாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் விக்கெட் ஷோ 6 விக்கெட் ஆயிடுச்சு ஐயோ தவறு மேல் தவறு ரிவர்ஸ் திரும்பி கரெக்டா கனெக்ட் பண்ணி பில்டிங் மேல போய் பந்த தொலைச்சி 20 ரூபா காலிங்க கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ் கீப்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க என்னைக்குமே இங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் பிரதர் நம்ம பண்ற தவறுகளை கண்ட்ரோல் பண்ணா நம்ம வெற்றிக்கு நம்ம கிட்ட தேடி வந்துகிட்டே இருக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீண்டும் சாண்டி அதே திசையில் 4 பதிவு செய்து விட்டார் சாண்டி நான் கூறியதை போலவே கேட்ச் மிஸ் ஆனது மேட்ச் மிஸ் ஆக மாறும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு நல்ல ராக்கஸ் ரியலி அப்ரிஷியேட் வெரி வேல்யூபிள் டீம் நல்ல ராக்கஸ் வேற மாதிரிங்க இன்னமும் ஃபைட் பண்றாங்க மேட்ச் என்ன ஆனாலும் சரி இன்னமும் ஃபைட் பண்றாங்க இன்னும் நம்மளுக்கு பாத்தீங்களா எப்படி வேணாலும் மாறும் மேட்ச் எப்படி வேணாலும் மாறும் நல்ல சேஃப் டிஃபென்ஸ் மிஸ்ஃபீல்ட் ஆகுது 2 ரன் ஆக்குறாங்க பார்க்க நல்ல ஒரு த்ரோ 2 ரன் மிஸ்ஃபீல்ட் ஓகே ஷாட் தவறான பந்து வீச்சு தவறான பதிவு 4 பெறுகின்றது ஆட்டத்தின் போக்கை மாற்றிவிட்டார் நீலமணி அவர் அடித்த 6 ரன் சரியாக மட்டையில் படவில்லை நல்ல ஃபைட்டிங் டீம் நல்ல ராக்கஸ் நல்ல ஃபைட்டிங் மேட்ச் ஃபர்ஸ்ட் நல்ல குவாலிட்டி இதை ஜெயிக்கிறவங்க அடுத்த மேட்ச் ரெடியா இருங்க ஷாட் வெரி வெல் பிளே சாண்டி நீங்க குவாலிட்டிங்கிற போட்டு கண்டிப்பா கவனிச்சிருங்க மேட்ச் ஃபினிஷிங் தற்சமயம் நடைபெற்ற போட்டியிலும் செட்டிமைச்சாம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் வீரர்கள் அதிலே பெங்களூர் வீரர்கள் கலந்து கொண்டு தனது அணியினை வெற்றி பதிவு செய்துள்ளனர் 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்